Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம மெயின் டாபிக் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஆனாலும் சரி, யூடியூப் பார்த்து நம்ம மொபைலுக்கு வந்து டேரக்டா வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, எல்லாமே வந்து இந்த 5,000 rupees, 10,000 rupees, 15,000 rupeesக்குலாம் வந்து ஃபுல் செட் பிசிஸ் இருக்கு. ஆனா நீங்க வந்து போடுறது எல்லாமே வந்து 40, 45, 1 lakh, 2 lakhsன்னு போடுறீங்க. ஆனா இந்த 10,000 பிசியே போதுமானதா இல்லை என்ன எனக்கு கரெக்டா தெரியல அப்படின்னு சொல்லி கிளாரிஃபிகேஷன் நிறைய பேர் கேட்கறாங்க. நிறைய பேர் வந்து அது 10,000 தான் ஆகுதுன்னு சொல்லி டக்குனு வாங்கவும் செஞ்சிடறாங்க. ஸோ இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் தாங்க. இப்போ இந்த 10,000 rupees பிசி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம உள்ள இருக்கிற ப்ராசஸர் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணுங்க. அந்த ப்ராசஸர் ஜென்ரேஷன் என்னன்னு அவங்களும் i3 தான் போட்டிருப்பாங்க. பட் அந்த ஜென்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 3rd gen இல்லை 6th gen இல்லை 5th gen அந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ரீஃபர் ப்ராசஸ்ங்க. அதோட வாரண்டி வந்து லைக் செல்லர் வாரண்டி தான். இன்டெல் ப்ராசஸர் வாரண்டி கொடுக்க மாட்டாங்க, செல்லர் வாரண்டி தான். ஸோ யார் செல் பண்றாங்களோ அவங்க கிட்ட தான் வாரண்டி கிளைம் பண்ணிக்கணும். இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது, நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஜென்யூனா லேட்டஸ்ட் ஜென்ரேஷன் ப்ராசஸர்ஸ் வாங்கணும்னா உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் டிஃபரன்ஸ் கண்டிப்பா இருக்கும். அதையும் நம்ம வந்து ஒரு ரீஃபர்பிஸ்டோட கம்பேர் பண்ண முடியாது. ஸோ நீங்க வாங்கும்போது தெளிவா பார்த்து வாங்கிக்கணும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் வீடியோ டாபிக் உள்ள போயிடலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல்ல எல்லாமே வந்து பிசி பில்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது எடிட்டர்ஸ், கேமர்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஹெவி கேபினட்ஸ், ஃபேன்ஸ், ஆர்ஜிபி லைட்டிங்ஸ் எல்லாமே வச்சு பிசி பில்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரிக்வயர்மெண்ட் இருந்துச்சு. ஆனா இன்னொரு செக்மெண்ட்டே இருக்குங்க. என்ன செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா பிராண்டட் டெஸ்க்டாப்ஸ். இந்த பிராண்டட் டெஸ்க்டாப்ஸ்லாம் வந்து என்ன சைஸ்ல இருக்கு, யாருக்கு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் பேசினதே இல்லை. அதை பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள், இதுதான் ஒரு பிசி. ஸோ இது வந்து ஹெச்பியுடைய ஒரு பிராண்டட் டெஸ்க்டாப் தான். இதில் வந்து நம்மளுக்கு i3 கான்ஃபிகரேஷன் ஆகட்டும் சரி, i5 ஆகட்டும் சரி, i7 ஆகட்டும் சரி, எல்லாமே இந்த சைஸில் தான் இருக்கும். இது வந்து SFF ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்பாங்க. இது வந்து யார் யூஸ் பண்ணலாம், யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அண்ட் யாரெல்லாம் யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போயிடலாம். ஸோ இப்போ இந்த பிசியில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மகிட்ட மானிட்டர் இல்லை, மானிட்டர் தனியாக தான் வாங்கி ஆகணும். இதுவும் மானிட்டர் செட்டாக தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஆனால் மானிட்டருக்குள்ளேயே வந்து டோட்டல் CPU இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதுதான் வந்து ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். இது வாங்கலாமா வேணாமா, இது நம்மளுக்கு யூஸ் ஆகுமா? ஆனால் நிறைய பேர் வந்து அதான் வேணும்னு சொல்லி இருப்பீங்க. ஸோ அதுவும் யாருக்கு செட் ஆகும் அண்ட் இதுக்கும் அதுக்கும் ஒரு கம்பேரிசன் பார்த்தலாம் வாங்க. ஸோ இப்போ நம்ம முன்னாடி வந்து ஒரு ஆல் இன் ஒன் பிசி அண்ட் ஒரு பிராண்டட் டெஸ்க்டாப், டவர் டெஸ்க்டாப் ரெண்டுமே இருக்குங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒரு 6 பாயிண்ட்ஸில் வந்து கம்பேர் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணலாம், யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமருங்க. இதை வந்து யார் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா எடிட்டர்ஸ் அண்ட் கேமர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே கூடாது. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வேண்டிய பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டுலேயும் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம ஏற்கனவே பண்ணுற மாதிரி பிசி பில்டு பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ வாங்க இப்போ இந்த 6 பாயிண்ட்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கஸ்டமைசபிள். ஸோ கஸ்டமைசபிள் அப்படின்னாலே நம்ம வந்து பிசி பில்டு தான் ஞாபகம் வரும். பட் இந்த ரெண்டு இதுக்குள்ளே பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பிராண்டட் பிசி, அதாவது இந்த மாதிரி SFF மாடல் இல்லை டவர் டெஸ்க்டாப்ஸாக இருந்தால் நம்மளுக்கு வந்து ஓரளவு கஸ்டமைஸ் பண்ண முடியும். என்ன கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ரேம் அண்ட் SSDs வந்து ஈஸியாக ஆட் பண்ண முடியும். இதுலேயும் வந்து நம்ம ரேம் ஆட் பண்ணலாம். பட் இதை வந்து நம்ம கழட்டி ஆட் பண்ணுறது கொஞ்சம் டீடியஸான வேலை. ஏன்னா இதை நம்ம கழட்டும் போது டிஸ்பிளே அடி வாங்கவும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஒரு நல்ல சர்வீஸ் டெக்னீஷியன் கூட ஓரளவுக்கு தடுமாறுவாங்க. ஸோ அதனால தான் வந்து ஆல் இன் ஒன்ஸ் வந்து கஸ்டமைசபிள் அவ்வளோ ஈஸியாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இது வந்து ஜஸ்ட் நம்ம கஸ்டம் பிசியை வந்து ஸ்க்ரூ போட்டு திறக்கிற மாதிரி தான். திறந்து நம்ம வந்து ஒரு SSDயோ இல்லை ரேமோ வந்து ஈஸியாக ஆட் பண்ணிடலாம். ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதில் வந்து ஒரு 710 கிராஃபிக்ஸ் கார்டு, அதாவது 2GB கிராஃபிக்ஸ் கார்டு வந்து குட்டியாக தான் இருக்கும். அதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பவர் எதுவும் தேவைப்படாது. அதை கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிராண்ட் டெஸ்க்டாப்ஸில் வந்து அந்த ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு பிராண்டில் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் பர்ச்சேஸ் டிசிஷன் பண்ணலாம். ஆனால் இந்த ஆல் இன் ஒன்ல வந்து கண்டிப்பாக போட முடியவே முடியாது. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அவ்வளோதான் டோட்டல் பிசியே. இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போடுற அளவுக்கு வந்து இடம் இல்லை. இப்போ செகண்ட் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அஃபோர்டபிலிட்டி தாங்க. இப்போ அஃபோர்டபிலிட்டி அப்படின்னா ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச், அதாவது ஒரு i3 கான்ஃபிகோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அரௌண்ட் ஒரு 36, 37 அப்படின்னு வருதுன்னா இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 45 to 47,000 வரும், டிபெண்டிங் ஆன் தி பிராண்ட்ஸ். ஸோ ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா ஆகுதுங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மானிட்டருக்குள்ளேயே டோட்டல் பிசியும் செட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லுக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு ரிசப்ஷன் டேபிளில் வச்சிங்கன்னா செம்மையாக இருக்கும். ஸோ அதனால் வந்து
இதுக்கான ப்ரைஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து சில மாடல்ஸில் டச் ஸ்க்ரீன்ஸோட வருது. ஸோ அதெல்லாம் போனோம்னா இன்னும் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இப்போ எல்லாருமே யோசிப்பீங்க, இதில் வந்து மானிட்டர் இல்லை, ஆனால் இதில் மானிட்டரோடய வந்துடுது, டோட்டல் டிஸ்பிளேயோடய இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. ஓகே, இதில் இருக்கிற மாதிரி ஒரு 24 inches ஒரு மானிட்டர் வாங்கணும்னா பேசிக் ப்ரைஸில் உங்களுக்கு 6,000 rupees வரும். இது கூட பேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 41, 42 அந்த ரேஞ்சில் வரும். பட் திஸ் கம்ஸ் அரௌண்ட் 47,000. ஸோ இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஒரு 5,000 to 6,000 rupees எப்பயுமே வந்து இது அதிகமாக தான் இருக்குங்க. தேர்ட் பாயிண்ட், ஸ்பேஸ் சேவிங். இப்போ ஸ்பேஸ் சேவிங் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆல் இன் ஒன்ஸ் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக வந்து இந்த ரேஞ்சில் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ஒரு வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சு, கேபிள்ஸ் எதுவுமே வராது, ரொம்ப நீட்டாக இருக்கும். அண்ட் ஒரு பவருக்கு மட்டும் இந்த இதுக்கு ஒரு 65 watts இல்லை 90 watts டிபெண்டிங் ஆன் மாடல் வந்து நீங்கள் ஒரு அடாப்டர் மட்டும் போட்டு பவர் கொடுத்தா போதும். திஸ் வில் ஒர்க். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணணும். ஒரு மானிட்டர் கனெக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமாக எடுக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு மானிட்டர் வைக்கணும். ஸோ இட் வில் பி மோர். உங்கள் டெஸ்கில் வந்து ஸ்பேஸ் இல்லை நீங்கள் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்டோரில் வந்து டோட்டலாக ரெடி பண்ணிட்டீங்க, ஆனால் ஸ்பேஸ் கரெக்டாக இல்லை அப்படின்னா ஆல் இன் ஒன்ஸ் போகலாம். அண்ட் இந்த ஆல் இன் ஒன்ஸும் இந்த மாதிரி டெஸ்க்டாப்ஸ் இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட் பற்றி இந்த வீடியோ எண்டில் நம்ம பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட் வந்து எது பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குங்க. ஸோ இதில் வந்து மானிட்டரோட வந்துடுது, இது பின்னாடியே எல்லாமே இருக்குது, ஏர் சர்க்குலேஷன் இல்லை, இது பவர்ஃபுல்லாக இருக்குமா, ஹீட்டப் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி நிறைய டவுட்ஸ் இருக்குங்க. அண்ட் இதுலேயும் வந்து உங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ்லாம் இல்லை, இதுலேயும் வந்து உங்களுக்கு அதே டவுட்ஸ் வரலாம். ஸோ பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுக்குமே வந்து என்ன ப்ராசர் போடுறோம் அதை பேஸ் பண்ணி தாங்க. i3னா i3, i5னா i5, அதோட டெலிவரன்ஸ் கரெக்டாக வந்துடும். இது வந்து நம்மளுக்கு ஒரு ஒர்க் இன்டென்சிவாக இருக்கும்போது இது ரெண்டுமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பிசி பில்ட் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஒர்க் வேணுமோ அதுக்கான ப்ராசர், அதுக்கான கிராஃபிக்ஸ் கார்டு எல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் வந்து நீங்கள் வந்து எதுவுமே சூஸ் பண்ண முடியாது. ப்ராசர் ரேஞ்சை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அண்ட் பிராண்டை சூஸ் பண்ண முடியும். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரிசப்ஷனில் வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து குரோம் இல்லைனா வந்து வேர்ட் PowerPoint இது ரெண்டு தவிர எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை அப்படின்னா ஒரு பில்லிங் கவுண்டருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். பில்லிங் கவுண்டரில் வந்து உங்களுக்கு வெறும் பில்லிங் மட்டும்தான், அதை அந்த சாஃப்ட்வேர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறாங்க, பெருசாக வேறு எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு கமர்ஷியல் சீரீஸ் ஆஃப் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஒரு 18 hours கண்டினியூஸாக யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூட பெட்டராக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கமர்ஷியல் சீரிஸ் மாடல்ஸ் இருக்குது, அதெல்லாம் கூட பெட்டராக இருக்கும். இப்போ 5th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி தாங்க. இப்போ ஆல் இன் ஒன் அப்படின்னு எடுத்தோம்னா இதுக்கான ஸ்பேர்ஸ் வந்து ரொம்பவே டஃப் கிடைக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் மினி சைஸில் இருக்கும். இதோட பார்ட்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கிறது ரொம்பவே டஃப் தான். இது வந்து நம்ம ஹெச்பி சைட்லேயே போய் ஆர்டர் பண்ணணும், இல்லை ஹெச்பி சர்வீஸ் சென்டருக்கு போய் ஆர்டர் பண்ணணும். அண்ட் அதோட டைமும் வந்து ரொம்ப அதிகமாகவே இழுக்கும். அண்ட் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கூட வேறு ஏதாவது மதர்போர்ட்ஸ் இதுக்கு செட் ஆகும் அப்படின்னா நம்மளே வந்து இதை எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் வந்து இதில் இருக்குது. பட் இதில் வந்து ஸ்பேர்ஸ் அவைலபிலிட்டி ரொம்பவே டஃப்பாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நார்மல் ஒரு பிசியோட SMPS அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். பட் இதுக்கெல்லாம் வந்து பவர் சப்ளை யூனிட்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்பவே டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஆர்டர் பண்ணாலும் ஒரு 1 month or 1.5 months வந்து வெயிட்டிங் டைம் இருக்கும். அண்ட் காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இப்போ 6th பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா யூஸ் கேசஸ் தாங்க. நீங்கள் ஒரு ஸ்மால் ஆஃபீஸஸ் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு 3 to 4 hours ஒர்க் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஒர்க்ஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிசிஸ் நீங்கள் போகலாம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிராண்டடாக போயிடும், உங்களுக்கு வந்து ஒரே ஷார்ட்டில் வாரண்டி எல்லாமே கவர் ஆகும். அண்ட் 3 to 4 hours தான் ரொம்ப இன்டென்சிவாக இருக்காது. இதுலேயே வந்து OS and MS ஆஃபீஸ்லாம் வந்து ப்ரீபில்ட்டாக வந்துடும், அதுவும் லைஃப் டைம்க்கு இன்ஸ்டால் தான் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து தலைவலியே இருக்காது, ஒரே ஷார்ட்டில் எல்லாமே முடிஞ்சிடும். அதுவே நீங்கள் ஒரு ரீட்டைல் ஸ்டோர் வச்சுருக்கீங்க, ரொம்ப ஃப்ளாஷியாக இருக்கணும், கொஞ்சம் வந்து லுக்ஸ் நல்லா இருக்கணும், எஸ்தெட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆல் இன் ஒன்ஸ் போகலாம். உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் அண்ட் உங்களுக்கு வந்து லுக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் இன்னொன்று ரெண்டுலேயும் பார்க்க வேண்டியது நீங்கள் என்ன பில்லிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த சாஃப்ட்வேருக்கு என்ன ப்ராசர் தேவையோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோங்க. ஆனால் நார்மலாக எல்லாத்துக்குமே வந்து ஒரு டவுட் இருக்குங்க. இப்போது இந்த மாதிரி பிராண்டட் பிசிஸ் இல்லை ஆல் இன் ஒன் போகலாமா, இல்லை நம்ம பிசி பில்ட் பண்ணலாமா, அதாவது நம்ம ஹோம் யூஸ்க்கு இல்லை நம்ம ஸ்டோர் யூசர்ஸ் பில்டிங் பர்பஸ்க்குலாம் வந்து பில்ட் பண்ணலாமா, இல்லை இந்த மாதிரி பிராண்டட் தான் போகணுமான்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இது வந்து ஒரு ஹெச்பி மிஷின். இது வந்து i3 8GB RAM 512GB SSD. உங்களுக்கு வந்து Windows 11 and MS Office லோடடாக வந்துடுது. அண்ட் அதே மாதிரி இதுலேயும் வந்து i3 8GB RAM 512GB SSD அண்ட் Windows 11 MS Office லோடடாக வந்துடுது. ரெண்டுமே வந்து 12th gen மாடல்ஸ். இதுவே வந்து நம்ம ஒரு 40 to 45Kக்கு நம்ம பிசி பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு i5 12th gen அண்ட் ஆர் AMDல வந்து Ryzen 5 நம்ம போக முடியும். இதில் வந்து ஒரு குட் கேபினெட் அண்ட் நம்ம வந்து ஒரு 24 inch மானிட்டரோடய வந்து டோட்டலாக பில்டை முடிக்க முடியும். அண்ட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அதில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து OS and MS Office உள்ள லோடாக வராது.
அது வந்து நம்ம செப்பரேட்டா OEM பேக் இல்லனா வந்து பேப்பர் லைசன்ஸ் அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். பட் இதுல வந்து ஃபேக்டரி பில்ட்டா வரனால உள்ளேயே வந்து எல்லாமே லோடடா வந்துருது. ஸோ உங்களுக்கு வந்து அப்கிரேடபிலிட்டி ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நான் OS கூட செப்பரேட்டா வாங்கிக்கிறேன். நான் பெருசா வந்து எனக்கு MS ஆஃபீஸ்லாம் யூஸ் இல்ல. பில்லிங் மட்டும் தான் பண்ண போறாங்க அப்படின்னா கூட நீங்க ஒரு பிசி பில்ட் பண்ணலாம். ஈஸியா பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி பில்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து லைக் ப்ராசஸர் மட்டும் அதிகமா போட்டு RAM கம்மியா போடணுமா இல்ல அந்த மாதிரி உங்களுக்கு லைக் கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இந்த மாதிரி பிசிஸ்லாம் போயிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியாயிடும். நம்ம ஸ்பேஸை பத்தி பேசும்போது இன்னொரு ஸ்பெஷல் மாடல் இருக்கு. அது வந்து வீடியோ எண்ட்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா டைனி பிசிஸ் தாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிசியோட சைஸே. நிறைய பேருக்கு வந்து இந்த ஆல் இன் ஒன்ஸ் கூட இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு வேண்டாம், இவ்வளோ பெரிய ஸ்டாண்ட் இருக்குது, அதெல்லாம் வேண்டாம், எனக்கு வந்து ஒரு பேசிக் மானிட்டரில் இந்த மாதிரி ஒரு பிசியை பின்னாடி மவுண்ட் பண்ணிட்டா போதும், எனக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுலேயும் வந்து அப்கிரேடபிள் ஆப்ஷன்லாம் நீங்கள் மறந்துடுங்க கண்டிப்பாக. இது வந்து ஒரு ரீட்டைல் ஸ்டோருக்கு இல்லை ஒரு ஆஃபீஸ்க்கு வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரிய ஒர்க் இன்டென்சிவ் இல்லைனா இது சூப்பராக யூஸ் ஆகும். உங்களுக்கு ஸ்பேஸே பிடிக்காது. அண்ட் இன்னொரு யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை நிறைய பேர் நம்ம கிளைண்ட்ஸும் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு நைட் ஷிஃப்ட், டே ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி 2 ஷிஃப்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, நிறைய பிசிஸ் வைக்க முடியல அப்படிங்கிறப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரே ஒரு மானிட்டர் வச்சுட்டு இப்போ நைட் ஷிஃப்ட் வரவங்க வந்து அவரோட ஒர்க்ஸை வந்து டோட்டலாக இந்த பிசியை அந்த மானிட்டரில் கனெக்ட் பண்ணி டோட்டலாக முடிச்சிருவாங்க. இந்த பிசியை டிஸ்கனெக்ட் பண்ணி தனியாக வச்சுருவாங்க. அண்ட் டே ஷிஃப்ட் வரவங்க அவங்களோட பிசி எடுத்து இதில் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 2 பேருக்கு 2 பிசி கொடுத்த மாதிரி ஆகிடும். அவங்க 2 பேர் செப்பரேட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஒரே மானிட்டரில் ஸ்பேஸ் கன்ஸ்டன்ட் இல்லாமல் செம்மையாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இதோட எஸ்எம்பிஎஸ் தாங்க. இது ஜஸ்ட் ஒரு 65 வாட்ஸ் அடாப்டர் தான். உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 10 பிசிஸ் இருக்குது, உங்களுக்கு வந்து பெரிய லைக் பவர் கன்சம்ஷன் இருக்கக்கூடாது, யூபிஎஸ்லேயே எல்லாமே ஓடணும், உங்களுக்கு பவர் கட்னாலும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பிசிஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி பிசிஸ் இருக்கிறது தெரியாது. ஸோ உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்றபடி உங்களுக்கு எந்த மாதிரி பிசிஸ் வந்தாலும் உங்களுக்கு இருக்குது, பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷனுங்க, எதுனாலும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிடுவோம், எதுவுமே பேக்கிங்கோட வைக்க மாட்டோம். எதனா இது ஏன் பேக்கிங்கோட காட்டுறோம்னா, இது வந்து இன்னொரு கஸ்டமர் ஆர்டர் பண்ணியிருக்காரு, அவருக்கான பீஸ் வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி காட்டுறோம். அண்ட் சீல்டாக கொடுக்கணும்னு சொல்லி நம்ம எதுவுமே இது வந்து ஓப்பன் பண்ணல. ஏன்னா இது வந்து டெமோக்கெலாம் நம்ம வைக்கிறது இல்லைங்க. இது வந்து லைக் ஒரு கார்ப்பரேட் ஆர்டர்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து மோஸ்ட்லி யூஸ் ஆகும். நம்ம ரீட்டைல் ஸ்டோரில் வந்து யாருமே வந்து இதை கேட்க மாட்டாங்க, நம்ம யாருக்கும் சஜஸ்ட்டும் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு பெரிய கார்ப்பரேட்ஸ் அப்படிங்கிறப்போ அவங்க ஒரு 10 to 15 நம்பர்ஸ் இந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி ரொட்டேஷனில் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் வியூவர்ஸ்க்கு வந்து ரெகுலராக இருக்கவங்களுக்கு தெரியுங்க, நம்ம எல்லாமே வந்து பிசி பில்ஸு, லேப்டாப்ஸு, கேமிங்கு, வீடியோ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி இதை பேஸ் பண்ணி அதை நிறைய ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரி நியூஸ் செக்மெண்ட்ஸாக வீடியோஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் எங்களுக்கு வந்து ஃபியூச்சர் வீடியோஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியாவும் கிடைக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் வந்து இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் இருக்குங்க. அதுக்கு கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் டச் அண்ட் ஃபீல் பண்ணி எது மாதிரி உங்களுக்கு சூட் ஆகும்னு பார்த்துட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் கால் பண்ணி கேட்கணும், நம்ம மொபைல் நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கோம், அதுக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் நம்ம வெப்சைட் லிங்க்கும் கீழே இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குமோ எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கம்பேரிசன் வீடியோஸ், பிசி பில் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை பை.